Hi friends, welcome to Steel Hearts SPN Auto. நான் உங்கள் நோபல் செல்வன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சேல் போஸ்ட் தான். நம்ம எம குரூப்ல தான் பார்க்க போறோம். கிளாடியேட்டர் எஸ்எஸ், கிளாடியேட்டர் எஸ்எஸ், ஒய்பிஆர் 125 110 இந்த வண்டிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளாடியேட்டர் எஸ்எஸ் உங்களுக்கு 2007 வந்த வண்டி. 2007 வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடி 2006 லான்ச் பண்ணாங்க. 2007 2008 இதில் வந்த வண்டியை. ஒய்பிஆர் 110, கிளாடியேட்டர் 125. அதாவது ஒய்பிஆர் 125யும் கிளாடியேட்டர் 125யும் வண்டி ஒன்று. ஒய்பிஆர் 110 வந்து வண்டி வேற. இந்த மூணுமே ஒரே ரேஞ்சில் வந்த வண்டிங்க. ஒய்பிஆர் 125வும் கிளாடியர் 125வும் வண்டி ரெண்டுமே ஒன்று. இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் வந்து நிறையா வீடியோவில் போடலான் இருக்கோம். இந்த சேல் போஸ்ட்டு மட்டும் இல்லை, நம்ம இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கிற சீக்ரெட் ஃபுல்லாமே போடலாம்னு இருக்கோம். ஸோ எல்லாருமே டச்சில் இருங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். அரி கட் பண்ணு வந்துட்டியா? இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் கிளாடியேட்டர் எஸ்எஸ். கிளாடியேட்டர் எஸ்எஸ் ரெண்டுக்குமே வைசர் ஒன்று தான், மாஸ்க் ஒன்று தான். மாஸ்க்கு, ஹெட்லைட்டு, வைசர் கிளாஸு. இந்த வைசர் கிளாஸில் 2 டைப் வரும். இந்த டைப் ஒன்று வரும், ஒன்று நம்பர் பிளேட் மாற்ற டைப் ஒன்று வரும். இதே கிளாடியேட்டரில் அடுத்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கு பாருங்க, சைடோர். ஆக்சுவலாக இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் பார்ட்ஸ் வெளியே கிடைக்காது. நீங்கள் ரொம்ப நாளாக ஆர்டர் போட்டிருப்பீங்க, இல்லை நிறைய இடங்களில் தேடி இருப்பீங்க, கிடைக்காது. நம்மகிட்ட எப்பயுமே இந்த ஃபைபர் பார்ட்ஸ் எப்பயுமே நம்மகிட்ட சரக்கு இருக்கும். மற்ற பார்ட்ஸும் நம்மகிட்ட கிடைக்கும், ஃபைபர் பார்ட்ஸ் எப்பயுமே நம்மகிட்ட கிடைக்கும். வெளியே கிடைக்காது, நம்மகிட்ட கிடைக்கும். இந்த சைடோர்னால் நீங்கள் வெளியே எங்கே தெரியுங்களாம் கிடைக்காது, ஆனால் நம்மகிட்ட உண்டு. பிளாக் இருக்குது, ரெட்டு இருக்குது, அதே மாதிரி பிளாக் கலரும் இருக்குது. பிளாக் கலர் எங்கேயாச்சா? இதாக இருக்கு பாருங்கள், ரெட்டு இருக்குது, பிளாக்கும் இருக்குது. அதே மாதிரி இதில் டெயில் பேனலும் இருக்குது. இந்த கிளாடியேட்டர் வண்டியில் சைடோரு, டெயில் பேனலு, வைசரு இது எல்லாமே வெளியே கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நம்மகிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா எப்போ வேணால் நம்மளை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இது வரும், இந்த மாதிரி வரும், இப்படி வரும். இந்த டெயில் பேனலும் 3 பீஸுமே இருக்குது. அதே மாதிரி சைடோரும் இருக்குது. இதுதான் கிளாடியேட்டர் வண்டிக்கு உள்ளது. இதுலேயே உங்களுக்கு மர்க்காடும் இருக்குது. இதுதான் கிளாடியேட்டரோட மர்க்காடு. பார்க்குறக்கு ஒரு பறவை கணக்காகவே இருக்கும். இது வந்து இப்போ நிறைய இந்த ஆர்எஸ் கண்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்எஸ் கண்டருக்கு ஆல்ட்ராவும் இதை போடுறாங்க. ஏன்னா இது பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த மர்க்காடு பார்க்குறக்கே லுக்காக இருக்கும். ஆர்எஸ் கண்டருக்கும் இது ஃபிட் ஆகும். ஆர்எஸ் கண்டருக்கு ஆள் இருக்குது, இந்த மர்க்காடு போடுறாங்க. ஸோ இந்த கிளாடியேட்டர் எஸ்எஸ் கூடிய மர்க்காடு வந்து நம்மகிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ஆர்எஸ் கண்டருக்கு ஆள் இருக்க போனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை கிளாடியேட்டர் வண்டிக்கு வேணுனாலும் போட்டுக்கலாம். கிளாடியேட்டர் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒய்பிஆர். ஒய்பிஆரில் 110, ஒய்பிஆர் 110 ஆல்பா, எமகா ஆல்பா வண்டி இருக்கிற எமகா ஆல்பா வண்டியும் இதுதான், ஒய்பிஆரும் இதுதான். இதுதான் மாஸ்க்கு, ஹெட்லைட் எங்கேயா?
தானே. இதுதான் ஒய்பிஆர் ஹெட்லைட்டு. நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன், போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இது வந்து யமகா ஒரிஜினலு, இது வந்து ஓஇ. ஆனால் உள்ளக்க இருக்கிற ஹெட்லைட் நேம் பார்த்தீங்கன்னா மிண்டா கம்பெனி தான் உள்ளக்க இருக்கும். ஆனால் இது நீங்கள் மிண்டா கம்பெனியில் போய் கேட்டிங்கன்னா மிண்டா கம்பெனியில் கிடைக்காது. ஏன்னா இது சப்ளை கிடையாது, ஓயில மட்டும்தான் சப்ளை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்க தான் நம்ம ஓய்க்கு சப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் பழைய வீடியோ பார்த்துறீங்கன்னா தெரியும். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிண்டா கம்பெனி தான் ஓய்க்கு சப்ளை கொடுக்குறாங்க. மிண்டா, ஃபியாம், லூமெக்ஸ் இந்த மாதிரி கம்பெனி தான் சப்ளை கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு ஒய்பிஆர் ஹெட்லைட்டு, ஒய்பிஆர் 110 ஹெட்லைட்டு இருக்க. ஒய்பிஆர் 110 ஹெட்லைட் அசம்பிளி. இன்னும் ஒரு சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒய்பிஆர் 110 வேற, ஒய்பிஆர் 125 வேற. இப்போ நான் காமிச்ச இந்த மாஸ்க் வந்து ஒய்பிஆர் 110. அதுவே 125னா இதுதான் கிளாடியேட்டர் தான் ஒய்பிஆர் 125. 125யும் கிளாடியேட்டரும் இதுதான். இது வந்து 110க்கு மட்டும்தான் இந்த மாஸ்க்கு. இப்போ இதில் நமக்கு மாஸ்க் இருக்கு, அது போக சைடோர் இருக்கு. இந்த சைடோரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிளாடியேட்டர் சொன்ன மாதிரி இருக்கும், வெளியே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு ரேட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்மகிட்ட சீப்பாகவும் கிடைக்கும், எப்பயுமே அவைலபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. எப்பயுமே இந்த ஒய்பிஆர் சைடோரு, ஒய்பிஆர் டெயில் பேனலு, கிளாடியேட்டர் சைடோரு, கிளாடியேட்டர் டெயில் பேனலு, இது எல்லாமே ஃபைபர் பார்ட்ஸு ஓரளவு ஃபுல்லாமே நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இது ஒய்பிஆர் டெயில் பேனல். இதுலேயே நம்மகிட்ட சைடோரும் இருக்குது. சாரி, மாற்றி சொல்லிட்டேன். அது சைடோர் பார்த்தோம், இப்போ டெயில் பேனல் பார்க்குறோம். இதுதான் ஒய்பிஆர் டெயில் பேனல். ஃபர்ஸ்ட் நம்ம கிளாடியேட்டருக்கு டெயில் பேனல் பார்த்தோம்னா, அதே மாதிரி இது ஒய்பிஆருக்கு டெயில் பேனல். இது நிறைய பேர் தேடி அலைஞ்சிருப்பீங்க, எங்கேயும் கிடச்சிருக்காது. நம்மகிட்ட எப்பயுமே அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ யாருக்கு தேவைனாலும் நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒய்பிஆர் டெயில் பேனல். இதுலேயே பிளாக்கும் இருக்குது, ரெட் கலர் இருக்குது. இந்த வண்டிகளை பொறுத்த வரைக்கும் பிளாக் ரெட்டு தான் இந்த வண்டியில் அதிகம். அது எப்பவுமே நம்ம கையில் இருக்கும். மித்த கலர் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். அப்புறம் இன்னும் ஒரு சின்ன விஷயம், நிறைய பேர் நம்ம கடையை எங்கே இருக்குன்னு தெரியலன்றாங்க. அப்படியே பின்னாடி காட்டுங்களேன். நம்ம கடை வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்குள்ளே இருக்குது. சந்தைக்குள்ளே ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா மூலிகை கடை இருக்கும். அந்த மூலிகை கடைக்கு ஏத்தாப்பில் தான் நம்ம கடை. அப்படி போர்டை மேலே நம்ம போர்டை காமிச்சிரு. அப்படியே எனக்கு ஃபோட்டோ மட்டும் எடுத்து பார்த்துருப்பீங்க. இதுதான் நம்ம கடை. நம்ம கடை வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தை, மதுரையில் ஞாயிற்றுக்கிழமை சந்தைன்னு கேட்டிங்கன்னா சிம்மக்கல்ல இருக்குது. நீங்கள் பெரியார்லேருந்து வந்தீங்கனாலும் சரி, ஆரப்பாளையத்துலேருந்து வந்தீங்கனாலும் சரி, மாட்டுத்தாவணிலேருந்து வந்தீங்கனாலும் சரி, சிம்மக்கல்னு சொல்லி ஏறி வந்து அங்கேருந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தைன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு உள்ளக்க வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த மூலிகை கடை இருக்கும், நாட்டு மருந்து மூலிகை கடையை. அதுக்கு ஏத்தாப்புல தான் நம்ம கடை. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் எங்கே இருக்குன்னு தெரிலன்றாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். வெளியூர்லேருந்து வர்றவங்க ஒன்று ஆரப்பாளையத்துலேருந்து வருவீங்க, இல்லைன்னா மாட்டுத்தாவணிலேருந்து வருவீங்க. ரெண்டு பேத்துக்குமே ஆரப்பாளையம்னா ஆரப்பாளையத்துலேருந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தை சொன்னாலே வந்துடும். அதே மாதிரி மாட்டுத்தாவணிலேருந்து சிம்மக்கல்னு எடுத்து வந்து சிம்மக்கல்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தை எங்கேன்னு கேட்டிங்கன்னா வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளாடியேட்டர் வைசரு, கிளாடியேட்டர் வண்டி, ஒய்பிஆர் வண்டி வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வண்டி ஜாமான் எது தேவைப்பட்டாலும் சரி, கிளாடியேட்டருக்கும் சரி, ஒய்பிஆருக்கும் சரி, அந்த வண்டி வச்சுருக்கவங்களுக்கு எப்போ ஜாமான் தேவைப்பட்டாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் நம்மகிட்ட ஜாமான் இருக்கும். இந்த வண்டி மட்டும் இல்லை, எல்லா வண்டிக்குமே நம்மகிட்ட ஜாமான் உண்டு. அடுத்தடுத்து எல்லா வண்டிக்கும் நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ டச்சிலே இருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.